வணக்கம் மக்களே. திருவரங்க கோயிலில் திவ்ய பிரபந்தங்களை இசையுடன் பாடும் அரையர் ஒருவர் இருந்தார். தாம் வழிபடும் சாலக்கிராமக்கள் பெருமாளை தமது வெற்றிலை பெட்டியிலேயே வைத்திருந்து வழிபடுவார். தாம்பூலம் போட்டுக்கொள்ளும் சில நேரங்களில் கொட்டைப்பாக்கு என்று நினைத்து சாலக்கிராமக்கல்லை வாயில் போட்டுக்கொண்டு விடுவார். பின்பு உணர்ந்ததும் பதறிப்போய் அந்த கல்லை நன்னீராட்டி ஆழ்வார்கள் அருளிய பாசுரங்களை தாளத்துடன் இசைத்து கண்ணீர் மல்க பாடி மன்னிப்பு வேண்டுவார். இது தினசரி தொடரவே அதை தவிர்க்க அவரது நண்பர் அந்த சாலக்கிராம கல்லை தானமாக பெற்றுக்கொண்டார். அன்றிரவு பெருமாள் நண்பரின் கனவில் தோன்றி, அரையர் திருவாயினை எச்சில் வாய் என்று கருதுகின்றீர்கள், அது ஆழ்வார் பாசுரங்கள் கமழும் வாய். எப்பொழுதெல்லாம் ஆழ்வார் பாசுரங்கள் கேட்க ஆசை வருகின்றதோ அப்பொழுது அரையருக்கு கொட்டைப்பாக்காய் தட்டுப்பட்டு அந்த பேறு பெறுவேன். எனவே என்னை அவரிடமே சேர்த்து விடுங்கள் என்றாராம் பெருமாள். இதனால் அவருக்கு எச்சில் பெருமாள் என்று பெயர் வந்ததாக சொல்வர் பெரியோர்.